நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். ஓமலூர் அருகே பூசாரிப்பட்டி தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மீளாய்வு கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமை ஆசிரியர்கள் அப்டேட் செய்து கொள்ள அறிவுரை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பூசாரிப்பட்டி தனியார் கல்லூரியில் நேற்று மாநில மீளாய்வு கூட்டம் முதன்மை கல்வி அலுவலர் கபீர் தலைமையில் நடைபெற்றது. மாநில அளவிலான அடைவு ஆய்வு அறிக்கை கடந்த 27இல் இணைய வழியாக மாவட்டம் வாரியாக வெளியிடப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட 3, 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களின் மொத்த அடைவு திறன் 51.30% ஆகும். நேற்று நடந்த மீளாய்வு கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியதாவது, 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் புரிந்து பயில்கின்றனரா என்பதை ஆசிரியர்கள் அவ்வப்போது கணக்கிட வேண்டும். கற்றலில் உள்ள குறைபாடுகளை களைய ஆசிரியர்கள் தங்களை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் மூலம் விளையாட்டுடன் கூடிய கல்வியை சொல்லித்தர முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். கற்றலின் விளைவு குறித்து ஆசிரியர்கள் மதிப்பிட வேண்டும். ஜூலை 10 முதல் 10,000 முகாம்களில் நடந்திட முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அந்த முகாமில் அருகில் உள்ள பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஒரு ஸ்டால் அமைத்து பள்ளி கல்வித்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை மக்களிடத்தில் தெரிவித்து மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும். துறை சார்பில் 56 கோடி ரூபாயில் லேப் வசதி, 150 கோடி ரூபாயில் 2000 புதிய ஹைடெக் பள்ளிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 20 ஆண்டுகளுக்கு முன் பள்ளிகள் இருந்த நிலை மாறிவிட்டது. ஆசிரியர்கள் தங்களிடம் உள்ள குறைகளை களைந்து ஏற்றுக்கொள்ளுதல் நிலையே பின்பற்ற வேண்டும். விழா முடிந்து செல்லும் போது கற்றல் மற்றும் தேர்ச்சி குறைந்த பகுதிகளான தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 2348 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளன என்று தெரிவித்துள்ளனர்.